Hi students, welcome to SEMAS classes. Random variablesல இங்கே ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதான் கொஸ்டின். A shopping cart contains 10 books whose weights are as follows. There are 4 books with a weight of 1.8 pounds each. One book with a weight of 2 pounds, 2 books with a weight of 2.5 pounds each, and 3 books with a weight of 3.2 pounds each. என்ன question கேட்குறாங்கன்னா, what is the mean height of the books? What are the variance of the weights of the book? இதான் question. இப்போ நமக்கு அந்த கார்ட்டில் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10. இப்போ இதோட ஆவரேஜ் வெயிட்ஸ் என்ன, மீன் என்ன, இதான் கண்டுபிடிக்கணும். நம்ம எடுக்கிற புக்கோட வெயிட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ் டினோட்ஸ் தி வெயிட் ஆஃப் த புக்ஸ். அப்போ எக்ஸ் என்னென்ன வெயிட்லாம் எடுக்கலாம்? எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8, 2, 2.5, 3.2. ஒரு புக்கு 1.8 பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் 10லேருந்து எத்தனை புக்கை பிக் பண்ணலாமா? 4 புக்ஸு. அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி 4/10. அதே மாதிரி 2 பவுண்ட்ஸில் இருக்கிற புக் எத்தனை பார்த்தீங்கன்னா 1. அதை நான் பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அவுட் ஆஃப் 10 இட் இஸ் 1. ஸோ இட் இஸ் 1/10. அடுத்தது 2.5 பவுண்ட்ஸில் 2 புக்ஸ், இட் இஸ் 2/10. அண்ட் ஃபைனலாக 3.2ல் இருக்கிற வெயிட் புக்ஸ் நான் பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி மொத்தம் 3 புக் இருக்குது. அப்போ 3/10. இப்போ இதோட மீனியும் வேரியன்ஸையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே எக்ஸ் வந்து வெயிட் ஆஃப் த புக்ஸ்ன்னு. எக்ஸ் என்னென்ன வேல்யூ எடுக்கலாம்? 1.8 பவுண்ட்ஸ், 2, 2.5, 3.2. 1.8 பவுண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மொத்தம் 4 புக்கு இருக்கிறதுனால out of 10 you have 4. So number of favorable event by total number of event 4/10 ன்னு எழுதியிருக்கேன். Similarly other weightல இருக்கிற புக்ஸ் நான் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இதே மாதிரி தான் எழுதியிருக்கும். இப்போ மீனுக்கான ஃபார்முலா E of x is equal to summation x into P of x. அதாவது x என்னென்ன வேல்யூ எடுக்கும்? 1.8. அதுக்கான ப்ராபபிலிட்டி, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.8 plus 2 into probability of 2. அது எடுக்கிறதுக்கான probability 2.5. 2.5 எடுக்கிறதுக்கான probability, அப்போ probability of 2.5 plus 3.2 into probability of 3.2. இதான் ஃபார்முலா. இப்போ இதோட வேல்யூஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1.8 into 4/10 plus 2 into 1/10 plus 2.5 into 2/10 plus 3.2 into 3/10. இதை கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get 2.38. ஸோ மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2.38. அடுத்தது வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்க்கு எனக்கு E of x ஸ்கொயர் தேவை. E of x ஸ்கொயரோட ஃபார்முலா சமேஷன் x ஸ்கொயர் இன்ட்டு P of x. அதாவது 1.8 ஸ்கொயர் இன்ட்டு P of 1.8 plus 2 ஸ்கொயர் இன்ட்டு P of 2 plus 2.5 ஸ்கொயர் இன்ட்டு P of 2.5 plus 3.2 ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 3.2. அப்போ எப்படி வரும்? 1.8 the whole square into 4/10 plus 2 square into 1/10 plus 2.5 square into 2/10 plus 3.2 square into 3/10. இப்போ இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get 6.018. இதுக்கு அடுத்தது வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா E of x square minus E of x the whole square. அப்போ எப்படி வரும் பாருங்களேன். E of x square என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6.018 minus 2.38 the whole square. இது again calculator யூஸ் பண்ணி simplify பண்ணா
we get 0.3536. இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.